தலைப்பு என்னவென்றால், தேடுங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பாருன்னா திருத்திர யாருமே பக்கத்துல உட்கார்ந்துருக்காத மாதிரி என்ன பார்க்குறீங்க? நல்லா சொல்லுங்க. தேடுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. தேடுகிற ஒரு மனிதன் கண்டடைகிறான். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. தேடுகிற மனிதன் என்ன செய்கிறான் என்றால் கண்டடைகிறான். அல்லேலூயா. இந்த தேடுகிற காரியத்துல நம்ம சோர்ந்து போய் விடுவோம். ஆமாவா இல்லையா? ஒண்ணு ஆமா சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, ரெண்டுமே சொல்லாத அமைதியா இருந்தா நான் என்ன சொல்றது? அல்லேலூயா. தேடுகிற காரியத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போயிடுவோம். தேடுகிற காரியம் நமக்கு கிடைக்கலனாலோ, தேடுகிற காரியம் நமக்கு தாமதமானாலோ, தேடுகிற காரியத்தை ரொம்ப தொலைவு அந்த காரியங்கள் இருந்தாலோ நமக்கு என்ன வந்துரும்? சோர்வு வந்துரும். ஆனா இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேடுகிறவன் கண்டடைவான். அல்லேலூயா. தேடுகிறவன் என்ன செய்வானா? கண்டடைவான். அப்போ இந்த வருஷம் நீங்க எதை தேடுறீங்களோ இன்னும் தேடிக்கிட்டே இருக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேட 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 தேடதான் அதை கண்டடைய முடியும். ஆமென் சொல்லுங்க. தேட தேட தேடுகிற காரியத்தில் இன்னும் அதிகமாய் முயற்சி பண்ணுங்க. நீங்க எதை தேடுறீங்க எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு காரியத்தை தேடி போய்கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ தேடுகிற காரியத்தை இந்த ஆண்டு கண்டடைவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் பொய் சொல்லாது, வேதம் பொய் உரையாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேடுகிறவன் என்ன செய்கிறானா அந்த காரியத்தை அவன் கண்டடைகிறான். அல்லேலூயா. எதுவுமே தேடாம நமக்கு கிடைக்காது. ஒரு வேலை வேணும், என்ன செய்யணும் சொல்லுங்க? தேடணும். 10 கம்பெனி ஏறி இறங்கணும், 10 ஆஃபீஸ் ஏறி இறங்கணும், 10 மேனேஜரை பார்க்கணும், 10 ஓனரை பார்க்கணும், இல்லையா? அப்படி தேட தேட தேடதான் நமக்கு என்ன ஆகும்? நம்ம தேடுகிற காரியத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க வேலை தேடுகிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க இழந்து போன சமாதானத்தை தேடுகிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை உங்க மகனுக்கு பெண் தேடுகிறவர்களா இருக்கலாம், இல்ல உங்க மகளுக்கு ஒரு மகனை தேடுகிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை உங்க மகளுக்கு ஒரு காலேஜ் இந்த ஆண்டு தேடக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். நீங்க எதை தேடுகிறீர்களோ அதை கண்டடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் கண்டடையும்படியான காரியத்தை அவர் செய்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், இன்னும் அதிகமா தேடு. அல்லேலூயா. நீ தேடி தேடி சோர்ந்து போய் இந்த காலை வேளை ஆராதனையில வந்து அமர்ந்திருக்கிறாய். உன் சமாதானத்தை நீ சமாதானத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், வசதி வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், தேவனோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்தை இழந்திருக்கலாம், தேவனோடு கூட இருக்கிற அதிகமான நேரத்தை எதை நீ இழந்தாலோ அதை மறுபடியும் இன்னும் உற்சாகமாய் தேடிக்கொண்டே இருப்பாயானால் நீ இந்த ஆண்டு கண்டடைகிறது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சில பேர் தேடி தேடி போடா சீப்போ அது கிடைக்காது போல அப்படின்னு என்ன ஆயிடுவோம் சொல்லுங்க? நம்மள நினைச்சிடும். ஆனா வசனம் சொல்லுது, எங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேடுகிறவன் நிச்சயமா என்ன செய்வானா? கண்டடைவான். அல்லேலூயா. தேடுகிறவனுக்கு என்ன ஆகும்? தட்டும் பொழுது என்ன ஆகுது? திறக்கப்படுகிறது. தட்ட 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 நீங்க தட்டிக்கிட்டே இருக்கிற, இன்னும் அந்த டோரை ஓப்பன் ஆகவே இல்லை. ஆனா இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா தட்டுங்க. நீங்க தட்டுற வேகம் ஆமா உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்கல. சில டைம்லலாம் வெளியே இருந்து காலையில வந்து எங்க கதவை வனிதா தட்டுவான். அல்லேலூயா. அவ தட்டுறதுல யாருமே என்ன ஆக்க முடியாது.
தட்டுன்னு தட்டி 5 மணிக்கு ஏதோ எங்கேயும் ஆயிடுச்சு போல அலறி பிடிச்சி எல்லாரும் எழுந்துப்போம். அல்லேலூயா. அப்படி தட்டுவா. அது போல நம்ம தட்டணும். நம்ம தட்டுகிற காரியம் இன்னும் நீங்க அதிகமாய் தட்டும் பொழுதுதான் உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்காதையே தட்டி கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் உள்ள இருக்கிறவங்க வந்து இன்னும் டோரை ஓபன் பண்ணல, தட்டிக்கிட்டே நிக்கிறோம். தட்டிக்கிட்டே நான் நல்லா தானே தட்டுறேன், எனக்கு ஒண்ணுமே திறக்க மாட்டாங்களே. இன்னும் கொஞ்சம் வேகமாய் தட்டும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு திறக்கப்படாத வாசல்களை எல்லாம் கர்த்தர் திறந்தருள் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொல்ல கேளுங்கள். என்னவா? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்குறோமா? தினமும் கேட்டுட்டு தான் இருக்கிற சிஸ்டர். காலையில் கேட்குறேன், மதியம் கேட்குறேன், நைட்டு கேட்குறேன். ஆனால் ஆண்டவர் தான் கேட்கறது இல்லை. அல்லேலூயா. அவர் கேட்காதவரா? அவருடைய கண்களும் செவிகளும் எப்பொழுதும் எப்படி இருக்குதா? எப்படி இருக்கா? கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறது. என் பிள்ளைங்க எப்போ என் சமூகத்தில் வருவாங்க காத்துட்டு இருக்கிறாரு. என் பிள்ளைங்க என்கிட்ட வந்து எப்போ கேட்பாங்க, நான் கொடுக்கலாம். நான் எனக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் கொடுக்குற ஒரு நபர் யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். ஆமே. எத்தனை முறை கேட்டாலும் ஒரு மனுஷங்கிட்ட போய் ஒரு கடன் கேட்குறோம், ஒரு வாட்டி வாங்கிட்டு சரியாக கொடுக்கலன்னா அடுத்த வாட்டி கொடுப்பானா? வாங்கினதை முதல் குடியா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அதுதான் உண்மை. உண்மையா இல்லையா சொல்லுங்க? வாங்கினதை ஃபஸ்ட்டு நீ ஒழுங்கா குடு, அடுத்ததை கேட்க வந்துட்டியே அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்வான் சொல்லுங்க? திட்டுவானா? திட்ட மாட்டானா? ஆனால் நம் தேவன் நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறதை கொடுக்கிற அவர்கிட்ட கேட்கறது இல்ல, கொடுக்காத ஒரு நபரை போய் நம்ம என்ன செய்யறோம்? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. நீங்க எதை கேட்குறீங்களோ பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு குறிப்பாய் ஆண்டவர் எந்த காரியத்தை பேச விரும்புகிறார் என்றால், நீ தேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை தேடுகிறாயோ இந்த ஆண்டு அதை நீ கண்டடைவாய். ஆனா தேடுகிற காரியத்தை இன்னும் அதிக தேடிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில தேடிக்கொண்டே இரு. நீ தேட தேட தேட. சில பேரெல்லாம் தன் பிள்ளைக்கு ஒரு மகளை திருமணத்துக்கு மகளை தேடி 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 பார்த்துட்டு போனாயிடும். அவனுக்கு எப்போ ஆகுதோ ஆகட்டும். அல்லேலூயா. தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அதாவது நம்ம பார்த்து 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 என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போயிடுவோம். எத்தனை பொண்ணை தான் பார்க்குற பொண்ணெல்லாம் என்ன செய்யறான் இவன்? குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணை பார்த்தா உயரமா இருக்குன்றான், இந்த பொண்ணை பார்த்தா குட்டையா இருக்குன்னா, அந்த பொண்ணை பார்த்தா வெள்ளையா இருக்குன்னா, நான் என்னதான் பண்றது அப்படி என்று தேடுகிற அவரே பார்த்துக்குவாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என் பொண்ணு வீடு தேடி வரட்டும். வீடு தேடி வருமா சொல்லுங்க? நான் சத்தம் வரலையே. வீடு தேடி வருமா? நம்ம தேடினாதான் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம தேடினாதான் கிடைக்கும். தேடாதெல்லாம் எதுவுமே என்ன ஆகாது. இன்னைக்கு இந்த காலை வேளையில யாரை தேடி வந்திருக்கீங்க? யாரை தேடி வந்திருக்கீங்க? இயேசுவை தேடி வந்திருக்கோம். அவர் நம்மளை தேடதுனால தான் இன்னைக்கு அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மளை தேடி வந்தபடியால் இன்னைக்கு அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இழந்து போனதை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அவர் அப்படியே உட்கார்ந்திருந்து நம்ம வருவோன்னு பார்த்திருந்தா நம்ம அவர்கிட்ட போயே இருக்க மாட்டோம். இழந்து போனதை தேடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது போல நம்ம அநேக காரியத்தை தேடும் பொழுது உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இழந்து போயிட்டேன் சொல்றதை நிறுத்தி, நான் லாஸ் ஆயிட்டேன், இதெல்லாம் போயிடுச்சு என் வாழ்க்கையில, இதெல்லாம் நான் ஏமாந்துட்டேன், இதெல்லாம் நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை இழந்து நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதை திரும்ப பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை தேடி வந்ததனாலதான் இன்னைக்கு அவரை நம்ம கண்டடைந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உண்மையா இல்லையா? அவர் நம்மளை தேடி வரலன்னா இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருப்போமா? ஒருத்தர் கூட இங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம். இப்ப போய் பார்க்கிறோம், பெண் பார்க்கிறோம், கிடைக்கல. குறைஞ்சபட்சம் ஒரு 50 பெண்ணை பார்த்துட்டோம். இதுக்கு மேல அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆவலனாலும் சரி
நான் எங்கேயுமே இப்போலாம் 50 பொண்ணுலாம் இல்லை, 2-3 பொண்ணை பார்த்தாலே சோர்ந்து போகிறாங்க. திருமணம் என்பது சாதாரணமான காரியம். தேடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து தை பிறந்தா வழி பிறக்குமா பிறக்காதா? ஆமாம், தை பிறந்தா என்ன பிறக்குமா? வழி பிறக்கும். எத்தனை பேர் வழி பிறக்கணும்னு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே வழியும் வாசலும் சத்தியமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே நமக்கு வழிகளை திறக்க அவர் வல்லமையுள்ள. என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் ஆகாதா? நல்ல காரியம் என் வீட்டில் இன்னும் நடக்கலையே, நல்ல செய்தியை நான் கேட்கலையே என்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே நல்லவைகளை நீங்கள் கண்டடைவீர்கள். இதுவரையிலும் தேடினதை நீ காணாதிருக்கலாம், ஆனால் தேடினவைகளை இனி நீ கண்டடைய போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. இங்கே ஆபிரகாம் தன் வேலைக்காரனாகிய ஊழியக்காரனாகிய எலியேசரிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, என் மகனுக்கு நீ ஒரு பெண் பார்க்க வேண்டும். பெண் பார்க்கிறது சாதாரணமான, ஆமாம், பார்த்து கொடுக்குறவங்க தான் கடைசியில் மாட்டிக்குவாங்க. அல்லேலூயா. நீங்கள் தானே சொன்னீங்க, அந்த பொண்ணை நீங்கள் தானே காமிச்சிங்க அப்படின்னு. இவங்க ஏதோ ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க, ஐயோ கல்யாணம் ஆகாத இருக்குதே அப்படின்ட்டு. ஆனால் திருமணம், இப்பெல்லாம் திருமணம் ஆகுனா அப்படியே குடும்பம் எப்படி போகணுன்னா சமாதானமாகவே போகணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமாகவே குடும்பம்னா எல்லாமே இருக்கும், ஏற்றமும் இருக்கும், தாழ்வும் இருக்கும், சண்டையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், வேதனையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். சந்தோஷமா இருந்தா காண்பித்து கொடுத்தவர்களை, ஐயோ நல்ல பொண்ணை பார்த்து கொடுத்துட்டீங்க, நல்ல மகனை பார்த்து கொடுத்துட்டீங்க. ஆனா கொஞ்சம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வருகிற வரையில யாருக்குமே உடனே திருமணம் ஆன உடனே என்ன வராது சொல்லுங்க, புரிந்து கொள்ளுதல் வராது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க சரியாய் புரிந்து கொள்ள ஒரு 5 வருஷமாவது, சத்தமே வரல, 5 வருஷமா, 5 வருஷம் ஆகும். ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், அது வரையிலும் புரிதலே என்ன ஆகாது. ஏதாகிலும் ஒரு காரியத்தில் என்ன ஆகும், பிரச்சனைகள் வரதா. இந்த 5 வருஷத்துக்கு மேலே 6ஆவது வருஷம் தொடங்கும் பொழுதுதான் அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையே உண்டாகும். அதுக்குள்ளே இடையில யார் காமிச்சு கொடுத்தாங்களோ, நீங்கள் தானே அதை காமிச்சிங்க. நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்களே, ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொன்னீங்களே, வாய் பேசாது சொன்னீங்களே, வாயை திறந்தாது. அதனால தான் நிறைய பேர் இந்த திருமணத்து காரியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, ஊழியக்காரங்களே தலையிட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றீங்களா, கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, பத்திரிக்கை வைக்கிறீங்களா, அப்போ வளர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிச்சு போக்குறோம் என்று அப்படின்னு இப்போ எல்லாம் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க, உசாரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியா எலியேசரிடத்துல சொல்லுகிறார். வாசிமா. பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். அடுத்து வாசி. அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்துக்கு நானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும்
கைகளை தட்டி. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இங்கே எலியேசர் சொல்லுகிறார், நாங்க போய் கிடைக்கலனா மறுபடியும் ஈசாக்கை உம்முடைய தேசத்துக்கு தான் என்ன செய்யணும், அழைத்து கொண்டு போகணும். ஆனா அங்க ஆபிரகாம் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எலியேசர் தேடுகிறார். ஆண்டவரை முன் வச்சு எலியேசருக்கு முன்பதாக தேவன் போனாரா இல்லையா, தேவ தூதன் போனாரா இல்லையா? இங்கே பெண் தேடும்படியாய் எலியேசர் கடந்து போகிறார். அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் வாழ்க்கை எதை தேட போனாரோ, எலியேசர் எப்படிப்பட்ட பொண்ணை தேட போனாரோ, எலியேசர் ஈசாக்குக்கு எப்படிப்பட்ட பெண்ணை கொல்ல போனாரோ, அந்த பெண் எலியேசரை தேடி எதிரிட்டு வந்தது கைகளை தட்டி. அல்லேலூயா. இப்போ இவர் தேட போறாரு. எங்க போய் தேடுறதுன்னு தெரியல, எங்க அந்த பொண்ணு இருக்கும்னு தெரியல. அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. எங்கதான் என் பிள்ளைக்கு இந்த பொண்ணு? நீங்க தேட ஆரம்பிக்கும் பொழுது பெண் வீட்டுக்காரும் ஆயத்தமாய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் தேடி தேடி கரெக்டா அந்த எலியேசருக்கு நேராய் எப்படி ரெபேக்காள் வந்தாலோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடணும். தேடாத எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. எலியேசர் தேடி போறார். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நான் போற காரியத்தை நீங்க தான்ப்பா வாய்க்க பண்ணணும். ஆண்டவரே, நான் தேடி போறேன், பெண் எங்க இருக்கு தெரியல. என் எஜமானு சொன்னது போல ஆண்டவரே, அப்பா என் எஜமானுக்கு நல்ல ஒரு பெண்ணை நீங்க என்ன கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு தேடி போகிறார். அவர் தேடுகிற காரியத்தில் ஆர்வத்தோடு கடந்து போகிறார். அவர் எதை தேடி போனாரோ அதை கண்டடையும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு அழகான ஒரு ரூபவதியை, நல்ல ஒரு பெண்ணை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட தேட 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 நல்லவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இவருக்குள்ளேயும் இருந்தது, நான் போறேன், கிடைக்கலனா என்ன பண்றது, நான் தேடுகிறேன், கிடைக்கலனா என்ன பண்றது. நம்ம கேட்கிறோமா இல்லையா? என்கிட்ட நிறைய வேலை தேடிட்டேன், கிடைக்கல. நிறைய கம்பெனி போயிட்டு வந்துட்டேன், கிடைக்கல. இன்னும் தேடு. அல்லேலூயா. இன்னும் தேடு. ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேட தேட தேடாதவர்கள் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளவே, ஆண்டவரை தேடும் பொழுதுதான் கண்டடைய முடியும். தேடுகிற நேரத்தில் தேடணும், அதிகாலையில தேடணும். தேட 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 அவரை நாம் கண்டடையும்படியாய் அவர் தன்னை வெளிப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிற நீங்க எதை தேடி போகிறீர்களோ அது உங்களை தேடி உங்களை எதிரிட்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் கைக்கு மேல கரங்களை, தலைக்கு மேல கரங்களை தட்டி நல்ல நல்ல உற்சாகமா நீங்க தேடிக்கிட்டு சும்மாலாம் இருந்தா வீடு தேடி வரும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த லாட்ரி சீட்டு வாங்குறவங்கள பார்த்துருக்கீங்களா? அடித்தா நமக்கு, அடிக்கலைன்னா வேற யாருக்கும், கிடைச்சா பார்க்கலாம், கிடைக்கலனா என்ன பண்ணுறது, அப்படி என்று அல்ல. நம் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தேடுறது இல்லை. தேடுகிற காரியத்தில் சோர்ந்து போய் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், தேடுகிற காரியத்தில் இன்னைக்கு சோர்வு அடைகிறதுனால தான் இது நடக்காது, அது நடக்காது, இது ஆகாது. நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் சொல்லுங்க, முடிவு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஒரு முடிவு, இதெல்லாம் நடக்காது, இது எங்க கிடைக்க போகுது, இது எங்க ஆக போகுது, இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல இது நடக்குமா, இது ஆகுமா, அப்படி என்று நம்மளே முடிவு. ஆனா தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது அதை ஏற்ற நேரத்திலே கண்டடையும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தேடினால் பெற்றுக்கொள்ளவாய். அல்லேலூயா. எப்ப பெற்றுக்கொள்ளுவோம்? தேடும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ளுவோம், தேடாத பொழுது அல்ல. நாம் தேடும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ளுவோம். லூக்காவின் புத்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசிக்கும் பொழுது, வாசிங்கம்மா, லூக்கா 15:4 வாசிங்க. ஒரு
ம் 100 ஆட்களை உடையவனாயிருந்து ஆ அவைகளில் ஒன்று ஆ காணாமல் போனால் ஆ 99 ஆடுகளை ம் வனாந்தரத்திலே விட்டு ஆ காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு ஆ தேடி திரியவனே அந்த மிருகமென்று ஆ அவன் சந்தோஷத்தோடே ம் அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு ம் வீட்டுக்கு வந்து ம் சிநேகிதரையும் ம் அயலாரையும் கூட வரவழைத்து ம் காணாமல் போன ம் என் ஆட்டை கண்டுபிடித்து ம் என்னோடு கூட ம் சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அல்லேலூயா. காணாத போன ஆட்டை 100 ஆடு இருக்கு, அதுல ஒரு ஆடு காணாத போயிடுச்சு. இப்போ இந்த 99 ஆடுகள் மீது அவனுங்க காணாத போனதை அவன் கவனம் எல்லாம் எங்க இருக்குது? அந்த ஒரு ஆட்டின் மேல இருக்கு. அல்லேலூயா. அந்த ஒரு ஆடு கிடைச்ச உடனே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ இங்க காணாத போனதை அவன் என்ன விடாப்பிடியாய் தேட ஆரம்பிக்கிறான். தேட 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 அதை கண்டடையும் பொழுது அவனுக்கு ஒரு நிறைவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லாத்தையும் என்னென்ன காரியத்தை நீங்க தொலைத்து போய் வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன ஆசீர்வாதத்தை தொலைத்து வந்திருக்கிறீங்களோ, அதை நீங்க திரும்ப தேடுவீங்கன்னா ஆண்டவர் கொடுத்து உங்களை சந்தோஷிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆடு கிடைத்த உடனே அவனுக்கு என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிமா. அதுபோல ஆ மனந்திரும்ப அவசியமில்லாத ஆ 99 நீதிமான்களை குறித்து ஆ சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் ஆ மனம் திரும்புகிற ம் ஒரே பாவி நிமித்தம் ஆ பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு ஆடின் மீது அந்த மேய்ப்பனுடைய கவனம், அதாவது பாவம் செய்கிறவர்கள் ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார், நிச்சயமா மன்னிப்பார். பாவிகளை அல்ல, நீதிமானை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமியில வந்தேன்னு சொன்னார். இப்போ நீங்க யோசிக்கலாம், இந்த சபையில இருந்து எத்தனை ஆடு, சில பேருடைய யோசனைகளை எத்தனை ஆடு போச்சு நீங்க தேடினீங்களா அப்படின்றது போல. ஆனா பாவிகளை ரட்சிக்க தான் வந்தாரு, கலக வீட்டாரை அல்ல. ஆமீன் சொல்லுங்க. கலகம் பண்றவங்களை அல்ல, பிரிக்கிறவர்களை அல்ல. பாவத்தில் ஒரு குடிகாரனை திருத்திடலாம், விபச்சாரக்காரனை திருத்திடலாம், பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறவ திருத்தணும். ஆனா கலக வீட்டார திருத்தவே முடியாது. ஆமீன் வரலையே. அல்லேலூயா. உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் வச்சுக்கிறார். அல்லேலூயா. அதனால அக்கா சொல்லிட்டாங்க, காணாத போனதை தேட சொல்லிட்டாங்க. போனவங்கள்லாம் இப்போ நான் சந்திச்சு உள்ளே கூட்டிகிட்டு வர அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தான் நல்லா போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு மந்தையில் போய் சேர்ந்துடுச்சா அப்படியே சேர்ந்து அது வளரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டருடைய வார்த்தை வரும் பொழுது எப்படியும் நமக்கு சாதகமாக எடுத்துக்குவோம். அக்கா சொல்லிட்டாங்க, காணாத போன அந்த ஒரு ஆடு, எத்தனை ஆடு போயிடுச்சு இங்கேருந்து. சரி, இன்னைக்கு என்ன ஆக போகிறேன்? ஆயத்தப்பட்டு போன ஆட்டெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? சந்திக்க போகிறேன். அது ஆடு இல்லை, ஓநாய். அல்லேலூயா. லைவில் தான் போயிட்டுருக்கு. ஓநாய். அது ஓநாய் என்ன செய்யும்? என்னங்க செய்யும் ஓனா? ஆடு அமைதியாக இருக்கும் இல்லையா? ஆடை பார்க்கும் பொழுதே எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை அப்படியே அள்ளிக்கு தூக்கி, அதனால தான் அவர் சூஸ் பண்ணி அழகாக ஆட்டை தூக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர் இல்லையா? ஓனான்கள்லாம் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, கெடுத்து போயிட்டே இருக்கும். சபை என்பது ஒரு திராட்சை தோட்டம். அதுக்குள்ள ஓனா புகுந்தா, குள்ள நரியும் கள்ள நரியும் புகுந்தா என்ன ஆகும்? திராட்சை தோட்டத்தையே கொத்து கொத்தா நாசப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ எல்லாம் விரும்பி பார்க்குறாங்க, வெளியே போனவங்களாம் லைவ் பார்க்குறாங்க. தைரியமாக தான் பேசுகிறேன், நான் பயந்து பேச அழைக்கப்படலை.
எந்த சபையை கெடுத்துட்டு இன்னொரு சபையில் போய் உக்காந்துருக்கிறையோ அந்த சபையை கெடுக்கிற சுபாவம் தான் இருக்கும் தவிர வேற சுபாவம் ஒன்றும். ஆண்டவர் நான் இன்னைக்கு எழுதி கொடுக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்துல இருந்து குடிக்கிற குடிகாரனை கூட ஆண்டவர் மாத்திடுவாரு, ஒரு விபச்சாரியை கூட ஆண்டவர் மாத்திடுவார். ஆனா இந்த கலக வீட்டாரை மாத்தவே முடியாது. நீங்க புதிய ஆத்துமாவை புதிய ஆடை கூட்டிட்டு வரணும்னா ஆண்டவரே அறியாத இருக்கிறாங்கல்ல, ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க அவங்கள தேடி போங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வேற எந்த சபையில இருந்தும் பொறுக்கிட்டு வந்துடாதீங்க ஆடை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒரு சபையை விட்டு ஒரு ஆடு அது வெளியே வருதுன்னா அது ஆடாய் மாறி வரல, ஓனாவாய் மாறி தான் வெளியே வந்திருக்கு. அந்த ஓனானை தூக்கி திரும்ப எங்க விட்டுறக்கூடாது, சபைக்குள்ள விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஆத்துமா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல, ஆண்டவரே தெரியல, ஆண்டவரையே நான் அறியல அப்படின்னு புறஜாதியார் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சிதறி இருக்கிற அந்த ஆட்டை அழைத்து நீங்க கொண்டு வருவீங்கன்னா அந்த ஆட்டை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா. அப்ப அந்த ஒரு ஆடை கிடைத்த உடனே மிகப்பெரிய, அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எதெல்லாம் தொலைச்சிட்டு வந்திருக்கிற அதை நீ தேடும் பொழுது திரும்ப என்ன செய்வாய், கண்டடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை நீ கண்டடைவாய் என்று தேடுகிற காரியத்தில் விட்டுறாதீங்க. அது காணாத போயிடுச்சு அவ்வளவுதான் என்று விட்டுறாதீங்க. அதை இனிமேல் கிடைக்காதுன்னு அப்படி விட்டுறாதீங்க. நீ தொடர்ந்து தேடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. தேட 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 அது உன்னை தேடி வரும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேரெல்லாம் தொலைச்சிட்டாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க. தேடுறது ரொம்ப கஷ்டம், எங்க விட்டனே தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை நான் இதை தொலைச்சிட்டேன், என் சமாதானத்தை நான் இந்த காரியத்தினாலே இழந்துட்டேன், என் சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்த ரட்சிப்பை நான் இழந்துட்டேன் ஆண்டவரை, நீங்கள் கொடுத்த நேரத்தை நான் இழந்துட்டேன் ஆண்டவரை, அப்பா எனக்கு அதை திரும்ப தரும்படியாய் நான் அதை தேடுகிறேனப்பா, அதை நான் கண்டடைய உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கண்டடைய கிருபை செய்வார். அதே வசனத்தில் 15:8 வாசிமா. அதில் வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டு பிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. இன்னைக்கு ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருளை தொலைச்சிட்டோம். நீங்க போட்டிருக்கிற காதுல கோல்டு கம்பல் அது திருவாணி தொலைஞ்சிடுச்சு, இல்ல ஒரு மோந்திரம் தொலைஞ்சிடுச்சு. எப்படி தேடுவீங்க, எப்படி தேடுவீங்க? ரொம்ப ஜாக்கிரதையா வீட்டையே என்ன செஞ்சிடுவோம், 2 ஆக்கிடுவோம். அது கிடைக்கிற வரையிலும் அது கிடைக்கணும் 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 கிடைக்கணும். இங்கே தொலைஞ்சுதா அங்கே தொலைஞ்சுதா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களிலே ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா? பார்த்தீங்களா எல்லாரும்? பார்த்தீங்களா இல்லையா? என்ன நியூஸ் பார்த்தீங்க? 45 சவரமா? எவ்வளோ சவரம் யாருக்கு கிடைச்சிருக்கு? தூய்மை பணியாளருடைய. நம்ம கையில் கிடைச்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா இது கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். நான் படுற கஷ்டத்தையோ நான் படுகிற வேதனையோ நான் படுகிற துன்பத்தையோ என் தேவன் கண்டு பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி அப்படியே அபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த அந்த நேர்மையை கண்டு நானும் வியக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை என்றைக்கும் தோற்று போகவே. நீ கஷ்டத்தில் உண்மையாயிரு, நெருக்கத்தில் உண்மையாயிரு, பாடுகளிலே உண்மையாயிரு, உன் குடும்பத்துக்கு உண்மையாயிரு, உன் மனைவிக்கு உண்மையாயிரு, உன் கணவருக்கு உண்மையாயிரு. உன் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிடைச்ச உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்கள், அது இல்லாத அவங்க கணவருக்கு ஏற்கனவே பணம் கிடச்சிருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் ஒரே மனதை கொடுத்து உடனே எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க தொலைச்சவர் அதை வாங்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நம்மளா இருந்தால் என்ன, ஒரு சின்ன காரியம் கிடச்சா கூட அப்படி என்ன செஞ்சிருவோம், இது நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு என்ன செய்வோம், எடுத்துக்குவோம். ஆனால் இதை கொடுத்ததுனால அவங்க மன மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகையில் கொண்டாட எனக்கு ஒன்றுமே இல்லை, காதில் இருக்கிற கம்பலை வச்சு பொங்கல் கொண்டாடலாம் இருந்தேன்,
ஆனால் எனக்கு 1,00,000 ரூபாவை முதலமைச்சர் கொடுத்தார். கரங்களை தட்டி. உண்மைக்கு கிடைத்த பிரதிபலன். 500க்கும் 1000க்கும் நான் ஏங்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு 1,00,000 கர்த்தர் கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை? உண்மையா இல்லையா சொல்லுங்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை தொலைச்சிட்டா எப்படி தேடணும்? ஜாக்கிரதையா அதை கண்டடைகிற வரையிலும் தேடணும். நம்ம மேன்மையா இருக்கலாம், நம்ம இழந்து போன மதிப்பா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த இடத்திலே என்னை அசிங்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், தூஷணமாய் பேசினார்கள். மறுபடியும் ஆண்டவரே என் பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற வரையிலோ, நான் நல்லவள் என்று இந்த உலகம் சொல்லுகிற வரையிலோ நான் தேடிக்கொண்டே இருப்பேன் என்று நீ தேடுவாயானால் நீ இழந்து போன மேன்மையை கர்த்தர் திரும்ப கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எதை தொலைச்சையோ அதை தேடு. உன் வேலையில் இருக்கலாம், உன் வீட்டில் இருக்கலாம், உன் உறவுகளை நடுவில் இருக்கலாம், உன் சபையில் இருக்கலாம், வெளி உலகத்தில் நீ எதை தேடுறியோ அதை கண்டடைவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? வெள்ளி காசை தொலைச்சிட்டா. தேடுறா, ஜாக்கிரதையா தேடுறா. தேடும் பொழுது அது கிடைச்ச உடனே என்ன ஆகுது? ஒரு சந்தோஷம். இன்னைக்கு எல்லாரும் எவ்வளோ பணங்களை நம்ம தொலைச்சிட்டு இருப்போம். நம்மளை மாதிரி ஒரு பேக்கு யாருமே கிடையாது. கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆமீன் சொல்லுங்களா? கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். என்னன்னா பேங்க்கில் பெரிய அமௌண்ட் இருக்கும், உடனே சொல்லுவான் என்னன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை போட்டால் உங்கள் அமௌண்ட்டை 2 மடங்காக மாறிடும் அப்படின்ன உடனே நம்மளது எல்லாத்தையும் பேனு கொடுத்துடுறது. அவன் இருக்கிறதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஏடிஎம்ல காற்று வர வச்சிருவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கொடுக்க இப்போ யாருக்கும் என்ன வரதில்லை, மனசு வருகிறது கிடையாது. இன்னும் சேரு, இன்னும் சேரு, இன்னும் சேர்த்து வை. ஒரு நாள் லம்பா அடிக்க ஒரு கூட்டம் இல்லை, நிறைய கூட்டம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. போன பிறப்பாடு உக்காந்துக்கிட்டு அழுவுறது. ஐயோ இது போயிடுச்சே, அது போயிடுச்சே, இது போச்சே. ஏன் போச்சுன்னா இன்னும் நான் சேர்க்கணும், இன்னும் நான் சேர்க்கணும், இன்னும் நான் சேர்க்கணும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணுன்றதுனால தான் என்ன ஆகுது? இருக்கிறதும் போயிடுது. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் இப்போல்லாம் ஈஸியாக ஏமாத்துறதுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்க. நல்லா எங்கேருந்து தான் கற்றுட்டு வராங்க தெரியல. ஈஸியாக நல்லா கரெக்டாக இருக்கிறவங்க கூட, உஷாராக இருக்கிறவங்க கூட என்ன ஆயிடுறாங்க? ஏமாந்து. ஆமாம், இப்போ பாருங்களா, இதில் லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டு இருக்கோம். யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க பார், அதுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதை போட்டு நைய அடிச்சுக்கினே இருக்கும். குடு அதை போய் இழந்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கலாம்ல. திரும்ப வருவானா? கொடுப்பானா? அவன் எங்கே போனானே தெரியல, அவன் ஆள் அட்ரஸையே காணும். இன்னைக்கு இப்படி தான் ஏமாந்து தவிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இருக்கும் பொழுது மனரம்யமாக ஏழைக்கு கொடுங்க. அல்லேலூயா. கொர்நேலி உடைய தான தர்மங்கள் ஒரு தூதனையே கொண்டு வந்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறத மீதி தான தர்மங்கள் பண்ணும் பொழுது ஒரு தூதனையே கொண்டு வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஒரு ஹோட்டலுக்கு போறீங்களா, ஒரு குடும்பமா போறீங்களா, நீங்க நல்லா சாப்பிடுங்க, தவறு அல்ல. ஆனா அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்த உடனே நான் நல்லா சாப்பிடும்படியாய் தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். உங்க கண்கள் ஏழை எளியவர்களை தேடி அவர்களுக்கு ஏதாகிலும் வாங்கி கொடுக்கலாம் என்று உங்க இருதயம் அப்படி இருக்குமானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா தின்னுட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வருவோம். ஏன்ப்பா விட்டுக்கின்னு வெளியே? அப்பதான் ஒருத்தர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பார். வெளியே அப்பதான் அம்மா தாயேன்னுவர். நல்லா சாப்பிட்டு கை கழுவிட்டு ஏப்பம் விட்டு வீட்டுக்கு போயிடும். அவரை பார்க்கவே மாட்டோம், அந்த சைடே போக மாட்டோம். உண்மைதானே? உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனா. இந்த இடத்துல அந்த வெள்ளி காசை தொலைச்சிட. ஒருவேளை நீங்கள் உங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், உங்கள் வருமானத்தை இழந்திருக்கலாம், சில காரியத்தில் போட்டு இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை திரும்ப தேடு, அதை விட முயற்சியாய் தேடு, அதை திரும்ப நீ என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. போயிடுச்சே, இழந்துட்டனே, நஷ்டமாயிடுச்சேனே எங்கே உட்காந்துட்டு இருக்காத.
ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்க, நீ மறுபடியும் தேடு. உனக்கு பலன் இருக்கிறது, உனக்கு வயது இருக்கிறது, உனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, அதுக்கு மேல கடவுள் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் இழந்தது உண்மைதான், நான் தொலைத்தது உண்மைதான், ஆனாலும் மறுபடியும் அதை நான் பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் நான் தேடிக்கொண்டே இருப்பேன், ஜாக்கிரதையாய் தேடுவேன் ஆண்டவரே என்று நீ தேடுவாயானால் நீ தொலைத்ததை திரும்ப கொடுத்து கர்த்தர் உன்னை சந்தோஷிப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. அடுத்த அதிலேயே வாசிமா 15-11 வாசி. இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். போதும். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அந்த இளைய குமாரன் என்ன செய்யறான்? அப்பாவை விட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறான். ஆனா அந்த தகப்பனுடைய இருதயம் இப்ப 2 பிள்ளை, ஒரு பிள்ளை போச்சு. ஆனா இந்த இடத்துல இருக்கிற பிள்ளையின் மீது இருக்கிற கவனத்தை காட்டிலும் போன பிள்ளையின் மீது தான் அதிகம். என் பிள்ளை போன பிள்ளை வராதா, என் பிள்ளை அவருடைய இருதயம் தேடிக்கொண்டே இருந்ததுனால தான் வந்த காரணம் என்ன தெரியுமா? சில பேரெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்டா பிள்ளைங்கள்லாம் திரும்ப ரிட்டனு வரமாட்டாங்க. ஆனால் இந்த தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்ததென்றால், இந்த பிரிந்து போன பிள்ளையின் மீது கண்ணோக்கமாக என் பிள்ளை திரும்ப வரமாட்டானா, என் அண்டையில் வரமாட்டானா என்று அவர் இருதயம் தேடினபடினாலே திரும்ப அந்த பிள்ளையை எப்படி தெரியுமா கண்டடைந்தார்? மனம் திரும்பும் பிள்ளையாய் கண்டடைந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா. இன்னைக்கு அவர் தேடதுனால தான் என்ன அந்த பிள்ளை எப்படி வந்து சேர்ந்தான்? துன்மார்க்கனா போகும் பொழுது துன்மார்க்கனா போயிருக்கலாம், போகும் பொழுது துன்மார்க்க செயலோடு தன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகளெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் தகப்பனுடைய இருதயம் என்ன தெரியுமா? எல்லா ஆஸ்தியும் வாங்கிட்டு போனாய் தொலைச்சா கூட திரும்ப வரும் பொழுது தகப்பனுடைய இருதயம் தகப்பனுடைய இருதயமாய் தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான். எத்தனை முறை தான் ஆண்டவரை நம்ம பகைத்தாலோ, எத்தனை முறை தான் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் செய்தாலோ, எத்தனை முறைதான் அவரை கஷ்டப்படுத்தினாலோ, ஆண்டவருடைய இருதயம் ஒரு தகப்பனுடைய இருதயத்தில் போலத்தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அவன் திரும்ப வந்த காரணம் என்ன தெரியுமா? அந்த தகப்பன் அந்த பிள்ளையை தொலைத்த பிற்பாடு, பிரிந்த பிற்பாடு, இரவும் பகலும் அந்த பிள்ளையை குறித்ததான ஒரு தேடல். அல்லேலூயா. இன்னைக்கு தேடுறோமா? சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரை தேடுறோமா? எத்தனை பேர் தேடுறீங்க? அதிகமாக எத்தனை பேர் தேடுறீங்க? ஆர்வமா எத்தனை பேர் தேடுறீங்க? உற்சாகமா எத்தனை பேர் தேடுறீங்க? நம்ம அதிகமா தேடி இருந்தா இந்த நிலையில உட்காந்தே இருக்க மாட்டோம். ஆமீன் சொல்லுங்க. வேற லெவல் நம்ம லெவல்ல. இன்னைக்கு தேடலை இழந்து போனதை தேடவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். என்னை தேடி கண்டுபிடிக்க எங்கெங்கேயோ இருந்தோம், மூளையில இருந்தோம், மதிப்பற்ற நிலையில இருந்தோம், மதிக்காத நிலையில இருந்தோம், அவமதிக்கப்பட்ட நிலையில இருந்தோம், தள்ளப்பட்ட நிலையில இருந்தோம், பாவத்துல இருந்தோம், சாபத்துல இருந்தோம், கண்ணீரில இருந்தோம், எத்தனையோ காரியத்துல இருந்தோம். ஆண்டவர் தேடி வந்தாரு. மூளையில யாரும் பார்க்க முடியாத நிலையில இருந்த என்ன தேடி வந்தாரு. நான் அவரை தேடணும். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் தேடணும். அன்பான தேவ பிள்ளைகளை, திரும்ப இந்த பிள்ளை தன் தகப்பனிடத்திலே வரும் பொழுது அவர் இருதயம் எப்படின்னா சந்தோஷித்தது, முன்ன இருந்ததை காட்டிலும் அதிகமாய் சந்தோஷித்தது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் துன்மார்க்கத்தில் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் துன்மார்க்க வழியில் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் எப்படி தேட வேண்டும் என்றால், இன்னைக்கு என் பிள்ளை துன்மார்க்கத்தில் இருக்கலாம், ஒரு நாள் என் பிள்ளை மனம் மாறி நல்ல பிள்ளையாய் மாறுவான் என்று உங்கள் இருதயம் தேடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உன் பிள்ளையை கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தகப்பனுடைய இருதயம் அந்த துன்மார்க்கமான பிள்ளையை நம்பினது. எப்படி நம்பினது?
திரும்ப என் பிள்ளை என் கிட்ட வருவான். வரும் பொழுது துன்மார்க்கனாய் அல்ல, மனம் திரும்பப்பட்டவனாய் வருவான். அல்லேலூயா. அந்த தேடல் உங்களுக்கு இருக்கணும். என் பிள்ளை அது அவ்வளோதான், விளங்காது, அது பொறுக்கி, அது இந்த வழியில் போகுது, அந்த வழியில் போகுது. இல்லை, உங்கள் தேடல் எப்படி? என் பிள்ளைய கர்த்தர் மாற்றுவார், என் பிள்ளை கர்த்தர் தொடுவார், என் பிள்ளை மனம் மாறுவார். அப்படி என்ற ஒரு தேடல் இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு மனமாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆஸ்தியை வாங்கி போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு துன்மார்க்கமாக உங்ககிட்ட பணத்தை வாங்கி எல்லாத்தையும் செலவழிக்கிறானா தப்பான வழியில், கவலைப்படாதீங்க. ஒரு நாள் அந்த பிள்ளையை கர்த்தர் தொட வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் அந்த பிள்ளையை தொட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தகப்பனுடைய இருதயம் அப்படிதான். நம்ம என்ன செஞ்சாலும், என்ன தவறு செஞ்சாலும், இன்னைக்கு அவர் கோச்சிக்கிட்டா நம்ம எங்கே வர முடியாது. ஆமாம், எத்தனையோ நாள் சபைக்கு வராத ஆராதனைக்கு லேட்டாக வந்து உட்காடுறோம். அவர் கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? 9 மணி ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரோம்? அவர் கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ நாள் எவ்வளோ கூட்டங்கள் வைக்கிறோம், அதெல்லாம் அட்டன் பண்ணுறது இல்லை, ஊழியம் செய்யறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை. அவர் கோச்சிக்கிட்டா என்ன ஆகும்? ஆனாலும் என்ன தெரியுமா, மனம் திரும்புவோம் என்று எதிர்பார்ப்போடு அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் எப்படி காத்து கொண்டிருந்தாரோ அப்படிதான் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் நிறைய தருணங்களை கொடுக்கிறார், நிறைய தருணங்களை கொடுக்கிறார். எதையெல்லாம் மாற்றி அவர் சமூகத்திலே ஓடி வருவோம் என்றால் கர்த்தர் அவ்வளத்துக்கும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து மத்தேயு 6:33 வாசிமா. தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன தேடணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையோ அவருடைய நீதியையோ தேடுங்கள், தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா? என்ன தேடணுமா? அடுத்து அதிகமா என்ன தேடணும்? தேவனுடைய ராஜரிகத்தை, நீதியை அதிகமா தேடணுமா? இதெல்லாம் நம்ம தேடும் பொழுது மற்ற எல்லாம் எப்படி கொடுக்கப்படுமா? கூட கொடுக்கப்படும். நமக்கு நம் தேவன் கூட கொடுக்கிற தேவன். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கொஞ்சமா கொடுக்கிற தேவன் அல்ல. சொல்லுங்க, உங்க வாயத்தர். கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது பின்பதாக இவைகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படுமா? அப்ப நம்ம எதை அதிகமா தேடணும்? நீதியையும் தேடணும், அவரை தேடணும், அவரை தேடணும். அவரை தேடுறதை விட்டு இன்னைக்கு என்னென்னத்தையோ நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? என்னென்ன காரியத்தையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, அவருடைய ராஜரிகத்தையும் நீதியும் தேட 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 நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை, உபாகமம் 1:11 வசனத்தை வாசி. 1:11 வாசி. ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலோ 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். இப்போ மோசே சொல்றார் இவர்களுக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் நீங்க அதிகமாகும்படி, அப்ப இருக்கும் பொழுது அவங்க பிச்சைக்காரங்களா இருந்தாங்களா?
சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்க நல்ல பலவானா இருந்தாங்க, ஆரோக்கியம் உள்ளவர்களா இருந்தாங்க, ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருந்தாங்க, நன்மை பெற்றவர்களா இருந்தாங்க. அவர்களை பார்த்து தான் இங்க சொல்லப்படுகிறது, நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. அல்லேலூயா. கரங்களை தட்டி. அவங்க ஒன்றும் இல்லாமையில இல்லை, நல்ல பலவானா இருந்தாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருந்தாங்க. இப்போ இங்க சொல்றாரு உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. இப்ப அவங்க என்ன தேட ஆரம்பிச்சாங்க? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நடாத மரத்தையோ, வெட்டாத கிணறையோ, கட்டாத வீட்டையோ நாங்கள் சுகந்தரிக்க போகிறோம் என்று தேட ஆரம்பித்த உடனே 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் தேவனா சும்மா அப்படி கிள்ளி கொடுக்கிறவர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லை, அவங்க இருந்த நிலையை காட்டிலும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டார். உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற, நீ நடாத வீட்டை, நீ கட்டாதத, நீ என்னென்ன நீ எதை செய்யலையோ அதெல்லாம் நான் உனக்கு தரப்போறேன். இப்ப அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அதை தேடி அவங்க என்ன செய்யறாங்க? கண்டடையும்படியாய் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தா அதை தேட சொல்லுங்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நியூ இயர் அன்னைக்கு ஒரு கார்டு எடுத்துட்டேன். அது வேற 10 பேர்கிட்ட எனக்கு பாரு, எனக்கு பாரு, எனக்கு பாரு, எனக்கு பாருன்னு காட்டுறது. உனக்கு என்ன பாரு அப்படின்னு என்ன செய்யறது? நமக்கு வந்ததை வைக்கிறது. உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அதை பார்த்த உடனே ஒரு பொறாமை, என்னை விட நல்லா கொடுத்துருக்கிறாரு. எங்க ஆண்டவருடைய வாக்கு தத்தம் எல்லாமே நல்ல வாக்கு தத்தம் தான். ஆமா, என்னை விட உனக்கு கொடுத்துருக்கிறாரு 1000 மடங்கு பிறகு இந்த வருஷம் நல்லா ஆசீர்வதிச்சிடுவாரோ அப்படின்னு என்ன ஆகுது? அடுத்தவங்க மேல, அடுத்தவங்களுடைய வாக்கு தத்தத்துல கண்ணு போது. எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். நான் நடாததையும் கட்டாதையும் சுகந்தரித்து கொள்ள போகிறேன். நான் அதை தேடி போகும் பொழுது அதை கண்டடைய கர்த்தர் கிருபை செய்வார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நான் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறேன். எத்தனை பேர் அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறீங்க? இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசன வார்த்தையா சொல்லுகிறேன், நீங்க இப்போ இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த. இப்போ இருக்கிற சூழ்நிலைமையை பார்க்காத, இப்ப இருக்கிற நிலையை பார்க்காத, இப்ப இருக்கிற காரியத்தை பார்க்காத, நீ ஆண்டவரை மட்டும் தேடு, ஆண்டவருடைய காரியத்தை தேடு. நீ எதை இழந்தையோ அதை தேடிக்கொண்டே இரு. கர்த்தர் அதை கண்டடையும்படியாய் கிருபை கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி விட்டுட்டீங்க? என்னென்ன வேலை தேடி விட்டீங்களா? அடுத்து வேற சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஓடு. அது எதுவா இருந்தாலும் ஓடு. வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் சொல்லிட்டாருன்னா அதை செய்யாத விட மாட்டார். முயற்சி பண்ணிக்கொண்டே இரு. உனக்கு நல்ல வீட்டை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அது வாடகை வீடு, சொந்த வீடு தேடு, கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் கொடுப்பார். 40 வீடு பார்த்துட்டேன், ஒரு வீடு கூட எனக்கு கிடைக்கல, அதனால இங்கேயே இருந்துடுறேன். ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்த விட்டு வா, இது இல்லை, நான் இங்கே ஆசீர்வதிக்க மாட்டேன். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது, நான் கூட இந்த இடத்துக்கு வரும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 50 வீடு பார்த்து போயிட்டு வந்து ஆண்டு ஆண்டவரே இன்னும் எந்த வீட்டை தான் பார்க்கறது. ஆனால் எனக்கு நான் தேட 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 எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்ததை என்னை தேடி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு வீட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நான் நினச்சி கூட பார்க்கல, நான் யோசித்து கூட பார்க்கல. நான் தேட தான் செஞ்சேன். நான் தேடும் பொழுது அவர் வைத்தவைகளை நான் கண்டடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி நல்லா. இன்னைக்கு சும்மா கொஞ்ச நேரம் தேடின உடனே என்ன ஆயிடுது? சோர்வு வந்துடுது, விட்டுடுறோம். அவ்வளவுதான், கிடைக்காது. முயற்சி பண்ணிக்கொண்டே இரு. தேடுகிறதுல எதுவுமே முயன்றால் தான் நமக்கு. முயற்சி பண்ணாத ஏதாவது கிடைக்குமா? நான் முயற்சியே பண்ண மாட்டேன்ப்பா, வீட்லயே உட்காந்துட்டு இருப்பேன், எனக்கு வீடு தேடி வரணும் அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்காது. யார் முயற்சி பண்றாங்களோ அவங்க தான் பெற்றுக்கொள்ளுவார்கள். அப்ப தேடுகிறதுல இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய போறீங்க? அதிகமா தேட போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தேடி தேடி சோர்வா வந்திருக்கிறீங்க? எல்லாருமே அப்படிதான் வந்திருக்கிறோம். கிடைக்கல. போன வருஷம்லாம் கிடைக்கல. தேடனே, இங்க தேடனே, அங்க தேடனே, எங்கேயுமே கிடைக்கல. ஆனா
இந்த ஆண்டு என்ன செய்ய போறீங்கன்னா, உங்க தேடுகிற காரியத்தை அதிகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கும் பொழுதுதான் இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. நான் சொல்றேன், இருக்கிற வண்ணமா இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்க வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் மேன்மை உயர வேண்டும். உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதமா, நான் குடிசை வீட்டுல இருந்த அடுத்து ஓடு வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஓடு வீட்டுல இருந்த அடுத்து தளம் போட்ட வீட்டுக்கு வந்திருக்கிறேன், தளம் போட்ட வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இப்ப அடுத்து மாடி வீட்டுக்கு வந்திருக்கிறேன், மாடி வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ பங்களா வீட்டுல இருக்கிறேன். இதுதான் வளர்ச்சி. போதும் ஆண்டவரே, இந்த ஓலை வீட்லயே நான் செத்து போயிட்டா போதும், அங்கேதான் இருக்கணும். அல்லேலூயா. அது அல்ல. அப்ப எப்படி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பிரஸ்தாபப்படுத்த முடியும்? ஆண்டவரை தேடி நான் வரும் பொழுது இவ்வண்ணமாய் வந்தேன், ஆண்டவர் என்னை 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறார். அதுதான் வளர்ச்சி, அதுதான் மேன்மை, அதுதான் ஆசீர்வாதம். நான் இப்ப இருக்கிறதை காட்டிலும் பலப்பட்டு, நான் இப்ப இருக்கிறதை காட்டிலும் நான் பலனடைந்து இன்றைக்கு நான் தேறினவனா இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தேறினவனா? ஒருத்தர் கூட தேரலையா? தேரா கேசா சொல்லுங்க, ஒருத்தர் கூட தேரலையா? நான் தேறினவனாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறேன். இருக்கிற பிரகாரமாவே இருக்கிறது அல்ல, வாழுகிற பிரகாரமாய் வாழுகிற உலகத்தாருடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா எங்க போறாங்க? ஆமா, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறோம், வாழுகிற வாழ்க்கையில தான் இருந்துட்டு இருக்கோம். எந்த மாற்றமும் நமக்கு இல்லை. மாற்றங்களை கொடுக்கவே, மறுரூபமாக்கவே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன தேடணும்னா, அவர் ராஜ்யத்தையும் நீதியையும் அதிகமாய் தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட அதிகமா கொடுக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எது வந்தாலும் அவரை தேடிக்கிட்டு போயிட்டே இருங்க. என்ன வந்தாலும் அவரை பிரேக் ஆயிடாதீங்க. இங்க தப்பு பண்ற காரியம் என்னன்னா, பிரேக் ஆகி நின்றுடும். பஸ் பிரேக் ஆயிடுது தெரியுமா? பிரேக் டவுன் ஆன உடனே உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே இறக்கி விட்டுறாங்க. அப்படிதான் ஆயிடுது நம்ம வாழ்க்கை கூட. திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுது. ஆண்டவர் உங்க வாகனத்திலே, உங்க பயணத்திலே அவர் பயணம் பண்ணுவார். ஆனால் பிரேக் டவுன் ஆனா கூட அந்த வண்டியை, அந்த ஓட்டத்தை ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இல்லாத வண்டி தான் என்ன ஆயிடும்? ரொம்ப வருஷ காலம் ஒரே இடத்துல நிற்கும். ஆமென் சொல்லுங்க. வண்டின்னா ஓடணும், அதான் அதுக்கு அழகு. ஒரே இடத்துல நின்னா என்ன ஆகும்? பழுது அடைஞ்சிடும். அது போலதான் நம்ம வாழ்க்கையில நம்மையும் ஆண்டவர் அநேக பயணங்களை நோக்கி ஓடும்படியாய் ஆண்டவரே சொல்லணும். இந்த வண்டி கூட பிரேக் டவுன் இல்லாத ஓடணும்னா, ஆண்டவரே என் படகுல, எனக்குள்ள இந்த பஸ்ஸில் ஆண்டவரை நீங்க பயணம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. படகுல போறார், சீஷர்களாக இருக்கிறாங்க. நீங்க கேட்குறீங்க ஒரு சிலர், ஆண்டவர் படகுல போனாரே, அந்த இடத்துல ஏன் கொந்தளிப்பு வந்தது? அந்த இடத்துல ஏன் என்ன வந்தது? உங்க கேள்விகளை நான் அறிவேன். அல்லேலூயா. ஆனா அந்த படகுல அவர் இருந்ததுனால தான் அவங்க பயணம் அவ்வளவு கொந்தளிப்பில கூட ஒண்ணுமே ஆகல. அவர் எழுந்தருளி காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய பயணத்துல இருப்பாருன்னா, உங்களை எதிரிட்டு வருகிற எல்லா கொந்தளிப்புகளையும் அவர் அதட்ட வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா. அவர் இல்லாத படகு மூழ்கி போயிடும், அவர் இல்லாத பஸ் நின்னு போயிடும். அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அவர் இல்லாத காரு, அது எவ்வளவு பெரிய காரு, அழகான காரா இருக்கட்டும், விலை காஸ்ட்லியா இருக்கட்டும், விலை மதிப்புள்ளதா இருக்கட்டும், அவர் இல்லைன்னா நின்னுடும். அல்லேலூயா. அவர் இருக்கணும், நமக்குள்ள அவர் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் அவர் இருக்கணும். அவர் இருப்பார் என்றால் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரேக் டவுன் ஆனாலோ திரும்ப ஓடும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்த அவர் வல்லவராயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் என்னெல்லாம் தொலைச்சிங்களோ, நிம்மதியை தொலைச்சிருக்கா வாழ்க்கையில், குடும்பத்தில் சமாதானத்தை. ஏங்க நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு காசு பணம்லாம் அப்புறம், சமாதானம் தான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் சமாதானம்
இருந்த அளவை விட இப்ப அதிகரிச்சிருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் முன்ன இருந்ததை விட, அவங்க ஒருத்தர் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, செல்வியும், நான் போன வருஷம் இந்த நாளில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேம்மா, ஆனா இந்த வருஷம் நிறையவற்றை என் குடும்பத்துல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்னும் கை தட்டுங்களா? எனக்கு மாத்தவே இல்லை, பொறாமையா இருக்கு அப்படின்றமா சொல்லுங்க. அவங்க தேடுனாங்க எதை? நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை. தேடும் பொழுதுதான் கண்டடைய முடியும். இன்னைக்கு தேடாதையே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதையுமே கொடுக்க முடியாது. உங்க சமாதானத்தின் அளவு பெருகி கொண்டே இருக்கணும். உங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கணும். அதே சண்டை, அதே போராட்டம், அதே கலக்கம், அதே கவலை, அதே காரியங்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சமாதானம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆண்டு நீங்களாம் சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, இந்த ஆண்டு சமாதானமா இருப்பீங்க. அல்லேலூயா நல்லா சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சமாதானம் வந்தாலே சந்தோஷம் வந்துடும். இந்த சமாதானத்தை யாருக்கு எடுக்கிறது? சிஸ்டர், பிசாசு பெருசா கொம்பு வச்சுக்கிட்டு அவன் கருப்பா ஒரு ட்ரெஸ் போட்டு என் சமாதானத்தை கெடுக்க வந்துட்டான். இல்லை, நான் சொல்ல முடியும், அவன் மேலேயே பழி எத்தனை நாள் தான் தூக்கி போடுவேன். சமாதானம் உன்னாலதான் கெடுது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், வேற யாரும் இல்லை. நீங்க அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சிங்களா, உங்களை மாதிரி சூப்பரான ஒரு ஆளே இல்லை உலகத்துல. அல்லேலூயா. ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தப்பு என் மேலதான், இதுக்கு காரணக்கர்த்தா நான் தான். நீங்க என்னைக்கு ஒத்துக்குறீங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? இறங்கி வந்து என் பிள்ளை தப்பை ஒத்துக்குச்சின்னு சொல்லி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் இவங்களால தான் என் சமாதானம் போச்சு, அவங்களால தான் என் சமாதானம் போச்சு. பிசாசு தந்திரமா வந்து நுழைஞ்சு என் சமாதானத்தை கெடுத்துட்டா. இல்லை இல்லை இல்லை, ஒரு நாளும் எனக்குள் இருக்கிறவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் சமாதான காரணர், எனக்குள் இருக்கிறவர் சமாதானத்தை எனக்கு அள்ளி கொடுக்கிற தேவன். நான் இந்த உலகத்துல சமாதானமா இருக்கும்படியாய் தான் அவர் சமாதானத்தை கொடுத்து. போன வருஷத்தை விட இந்த வருஷம் என் சமாதானம் அதிகமாக இருக்குது, என் சந்தோஷம் அதிகமாக இருக்குது, என் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குது, என் மேன்மை அதிகமாக இருக்குது. யார் சொல்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார். இருக்க இருக்க கீழேயே போயிட்டு இருக்குன்னா அப்போ எங்கேயோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்குது. தேடலை. எதை தேடலை? தேட வேண்டிய நேரத்தில் தேடலை. அல்லேலூயா. அவர் உண்மையா, கரெக்டா, சரியா அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற ஒரு நபருக்கு எல்லாவற்றையும் அவர் அள்ளி கொடுக்க 1000 மடங்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். பாலும் தேனும், 1/2 லிட்டர் பால், 100 கிராம் நெய் அப்படின்னு அளந்தா கொடுத்தாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதை தேடி ஓடுகிறார்கள், அதை தேடி ஓடினார்கள். இன்னைக்கு நீ தேடி ஓடுவனா உனக்கு வைத்திருக்கிற நன்மையை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ தேடும் பொழுது கண்டடைய முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே நான் தேடுற காரியத்தில் சோர்ந்து போயிட்டேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் சமாதானமாக இருக்கலாம், இழந்து போன பணமாக இருக்கலாம், இழந்து போன நிம்மதியாக இருக்கலாம், இழந்து போன மற்ற எந்த காரியங்களாக இருக்கலாம். இல்லை நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்கள் மகனுக்கு பெண் தேடலாம், இல்லை உங்கள் மகளுக்கு பெண் தேடலாம், காலேஜ் தேடலாம், ஸ்கூல் தேடலாம், வீடு தேடலாம். எதை தேடுறீங்களோ அதை கொஞ்சம் வேகமாக தேடுங்க, சோர்ந்து போகாத தேடுங்க, நிச்சயமாய் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி நல்ல கண்களை மூடி தேவனை நோக்கி பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீ, நாங்கள் தேடும் பொழுது கண்டடைவோம் என்று. இந்த ஆண்டு நாங்கள் கண்டடையத்தக்க அளவிற்கு நீங்க கிருபை கொடுத்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
லாத்தானாமாஷா எல்லாரும் ஒப்பு கொடுத்து, எல்லாரும் ஒப்பு கொடுத்து, நான் எதையெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற ஆண்டவரே, அதை நான் திரும்ப பெற வேண்டும், அதை நான் திரும்ப பெற வேண்டும். அது மேன்மையாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், நன்மைகளாக இருக்கலாம், என் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாய் அதை நான் இழந்து போயிட்டேன், திரும்ப அதை நான் தேடி கண்டடைகிற வரையிலோ ஜாக்கிரதையாய் தேடுவேன் என்று நல்ல உங்க வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து லபாதா நாமா ஷேகே ரபாபா எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க. எல்லாம் செபிங்க செபிங்க செபிங்க. ரபா லாத்து நாக்கா தாரா பாலா ஷாக்கா தூனா ரபா. தகப்பனை நான் ஜாக்கிரதையாய் தேட, ஜாக்கிரதையாய் தேட, ஜாக்கிரதையாய் தேட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. கேளுங்க, அவரிடத்துல கேளுங்க. எதை தொலைச்சிட்டு இருக்கிற? உன் வரத்தை தொலைச்சிட்டியா? உன் வல்லமையை தொலைச்சிட்டியா? அவர் கொடுத்த வரங்கள், வல்லமைகள், கிருபைகள் எல்லாம் தொலைஞ்சு போனதா இருக்குதா? ஒருவேளை ஜெப வாழ்க்கை தொலைந்து போனதா இருக்கிறதா? உன் பரிசுத்தமான வாழ்க்கை, உன் விசுவாச வாழ்க்கை துளைந்து போனதா இருக்கிறதா? அதை தேடு, மறுபடியும் தேடு. அதை சீக்கிரத்தில் நீ கண்டடையும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாபானா தாராபாலா ரபா லாபா. இப்ப ஜெபிங்க ஜெபிங்க, விசுவாசமா ஜெபிங்க. என் பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவரே நான் தொலைச்சிட்டப்பா, என் விசுவாச வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டப்பா, இப்ப திரும்ப அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அபிஷேகத்தை நான் தொலைச்சிட்டப்பா, திரும்ப அதை நான் பெற்றுக்கொள்ளணும். லாத்துனா கதரமனா கதரபா. செபி 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 செபி. நல்ல வாய்க்குள்ள திறந்து 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 நல்ல 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 உற்சாகமாய் லீபாதுனா கரபாலா ஷேகே ரபா பாபா. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவருக்கு. நல்ல கைகளை தட்டி நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதல் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதல் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். நல்ல கரங்களை கட்டி எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. ஆமென். சொல்லுங்க. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ
பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளை ஆராதனையிலே தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எதை இழந்து எதை துளைத்து நீ வந்திருக்கிறாயோ, வரங்களா இருக்கலாம், ஆண்டவர் உனக்கு அள்ளி கொடுத்திருக்கலாம். அந்த வரங்களையும் வல்லமைகளையும் இழந்து நீ வந்திருக்கலாம். உனக்கு கொடுத்த பணங்களை நீ இழந்து வந்திருக்கலாம். உனக்கு கொடுத்த நிம்மதியை இழந்து வந்திருக்கலாம். உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை இழந்து வந்திருக்கலாம். இந்த காலை வேளை ஆராதனையில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தேடும் பொழுது அதை கண்டடைவாய், நீ தேடும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இன்னும் அதிகமாய் தேட 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 எதை தேடி நீ போகிறாயோ அது உன்னை தேடி வரும் இந்த ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கடந்த வருஷத்துல தேடி கண்டடையாமல் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டு அல்ல. நீ தேடுகிறது உன்னை தேடி வரும் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ தேடுகிறது உன் வாசல் அண்டையில தேடி வரும், உன் வீட்டண்டையில தேடி வரும், உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எனக்கு அது ஆண்டவர் பேசுகிறார் என்ற வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்கன்னா, கர்த்தர் நீங்க எதை தேடுறீங்களோ அதை உங்களை தேடி வரும்படியாய் அவர் கிருபை கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். சந்தரபலா ரிபலதனமா ஷியந்தரபா. நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் தேடுகிற காரியத்தை இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ள போகிறதற்காக நன்றி. தாழ்த்தி வெறுமையாக்கி உங்க கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க பெரிய காரியங்களை. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வேளை